ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போகிறான். போகும்போது அங்கே அந்த அம்மா கேட்குது, நீ பார்த்து நீங்கள் சைவமா வைணவமா அப்படின்னு கேட்குது. அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் பணம் எவ்வளோ 5 கொடு 10 கொடுன்னு கேட்டான்னா ரைட்டு. என்னடா இங்கே வந்திருக்கிறோம் நாம ஒரு விலை மாத வீட்டுக்கு, நம்மளை சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா சொல்லித்தான், என்னம்மா ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டான். ஒன்றும் இல்லை, சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னுச்சான். ஒன்றும் புரியல. சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி, ஒன்றும் புரியல. என்னவா சொல்கிற, இதுன்னா அது தீபம் விபூதி இது தானே, அதில் என்ன இருக்குது அப்படின்னா, இல்லை சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. நின்னுங்கன்னா 5 படுத்தா 10. மற்றவங்களும் சரி, பெரியார் இயக்கம் எத்தனை இருந்தாலும் எல்லோரும் நாங்கள் ஒரே கொள்கையோடு பெரியாரிஸ்ட் என்ற அடிப்படையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதை பத்தி கேட்கணும், அவங்க கட்சியில இருக்க பெண்கள் இதை கேட்கணுங்க. இதை விட கேவலமா பெண்களை பேசுவது அப்படிங்கிறது எப்படி அவங்க சகிச்சுட்டு பொறுத்து கொண்டு இதெல்லாம் கேட்டுட்டு அந்த கட்சியில இருக்காங்க, அந்த வீட்டுல இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய பேசுவது ரொம்ப அவமரியாதைக்குரிய விஷயமாக பேசுவது என்பது அவருடைய மரபு உறுதியிலேயே உள்ளது. இப்படிப்பட்ட ஒரு அவமானகரமான ஒரு அரசியல் தலைவரை இந்த தமிழ் சமூகம் பெற்றதற்கு நாம் அனைவருமே வெட்கப்பட்டு தலை குனிய வேண்டும். இவரை வரலாற்று சுவடிலிருந்து முற்றிலுமாக நீக்க